எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி வீடியோவில் நம்ம பார்பிக்யூ நேஷனில் தர ஒரு பைனாப்பிள் ஸ்டார்டர் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். அது எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஒரு மாதிரி ஜூஸியாக நல்லாயிருக்கும். இது செய்கிறது ரொம்பவே ஈஸிங்க. அதுக்கு ஒரு பைனாப்பிளை நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். நம்மளுக்கு வேணுங்கிற சைஸில் நம்ம கட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி நம்ம குட்டி குட்டியாக கட் பண்ணி எடுத்துருக்கோம். கட் பண்ணதுக்கப்புறம் அது எல்லாத்தையும் ஒரு பவுலில் மாற்றிக்கலாம். மாற்றினதுக்கப்புறமா கொஞ்சமாக உப்பும் மிளகாய்த்தூளும் சேர்த்துக்கலாம். நம்மளுக்கு காரம் அதிகமாக வேணும்னா அதிகமாக மிளகாய்த்தூள் சேர்த்துக்கலாம். சேர்த்துனதுக்கப்புறம் நல்லா கலந்து விட்டுருங்க. விட்டதுக்கப்புறம் ஒரு தோசைக்கல்லில் இந்த மாதிரி ஒவ்வொரு பீசஸாக எடுத்து வச்சிடலாம். தோசைக்கல் நல்லா ஹீட் ஆகணும். ஹீட் ஆனதுக்கப்புறம் இந்த மாதிரி எடுத்து வைக்கணும். ஒவ்வொரு பீசஸாக வச்சதுக்கப்புறம் ஒரு 2 மினிட்ஸ் கழித்து நம்ம அதை திருப்பி விடணும். ஹை ஃப்ளேமில் வைக்க வேணாங்க, மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கலாம். இந்த மாதிரி ப்ரௌன் கலராக அது சேஞ்ச் ஆகுங்க. எல்லா சைடும் இந்த மாதிரி நல்லா சூடு பண்ணிக்கணுங்க. அவ்வளோதான். அதை எல்லாத்தையும் நம்ம ஒரு பிளேட்டில் மாற்றிக்கிறோம். இது ரொம்பவே டேஸ்டியாக இருக்குங்க. ஒரு மாதிரி ஜூஸியாக இருக்குங்க. அதோட டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். இதை நாங்கள் ஒரு இரும்பு கம்பியில் கூட ஸ்டிக் பண்ணி பார்பிக்யூ ஸ்டைலில் இருக்கணும்னு சொல்லிட்டு அந்த மாதிரி ட்ரை பண்ணோங்க. இதை டைரெக்டாக ஃப்ளேமில் காமிச்சோங்க. இது ரொம்ப சீக்கிரமே ஜூஸியாக மாறிடுச்சுங்க. இதுவும் டேஸ்டியாக இருந்துச்சுங்க. நம்மளுக்கு எப்படி வேணுமோ நம்ம அந்த மாதிரி செஞ்சுக்கலாம். பைனாப்பிள் டைரெக்டாக சாப்பிட்றதுக்கு பிடிக்காட்டி இந்த மாதிரி கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்பவே ஈஸி, குழந்தைங்களுக்கும் ரொம்ப பிடிக்கும். கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.